லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க பாரு பிரியா, உனக்கு பசிக்கும் போது நாங்க மட்டும் மனிதாபிமானமா நடந்துக்கிறோம். ஆனா நீ எங்க கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டல்ல. சோறும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. பாப்பா டே ராஜா, என்னடா இதெல்லாம்? மா, உங்களை பேசாம இருங்கன்னு சொன்னேன். ஒரு வேளை சாப்பிடாட்டி ஒன்னும் ஆயிடாது. ஏ மேகலா, பிரச்சனை பண்ணணும்னு முடிவோட வந்திருக்கிறவ எல்லாத்தையும் கையோட கொண்டு வந்திருக்கணும்ல. போ, தண்ணி எல்லாம் தர முடியாது. நல்ல மழைடா. சரியான மழை. டேய் பாண்டி, பெரிய மெட்டு பிரியாணிய சூடு ஆறதுக்குள்ள அடிச்சு முடிச்சிருவோம். சரி மாமா. பெரிய மேடு பிரியாணியா? போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா போ. ஓகே மாமா. பிரியா, மாமா நீ சாப்பிட்டியா? ஏமா என்னமாச்சு? ஏன் அழுற? வா உட்காரு உட்காரு உட்காரு. ஏமா என்னாச்சு? இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து என்ன பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே ஆள் நீங்க தான் மாமா. அதுக்கு போய் அழுவுறது? மழை ரொம்ப பெய்யுது, வெளியவும் போக முடியல. ஆர்டர் பண்ணாலும் டெலிவரி இல்ல. பசினி உங்களை கேட்ட, யாரும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட தரல. என்னது? நீ அவங்களோட சண்டை போட்டுட்டல, அப்புறம் தரலன்னு சொன்னா என்னமா இருக்கும்? சரி, இத சாப்பிடு. சாப்பிடுமா, சாப்பிடு. நான் அப்பவே சொல்லல, இவர் குடுக்கிற சப்போர்ட்ல தான் அவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான்னு. மா, என்னன்னு ஒரு வார்த்தை கேளுங்கம்மா. டேய், என் பொண்டாட்டி அதெல்லாம் கேட்க மாட்டாடா, அவளுக்கு தெரியும். ஏன் சீதா, இவனுங்க பேச்சை கேட்டுட்டு தான் பசியோட இருந்த இந்த புள்ளைக்கு ஒரு வாய் சோறு கூட போடாம இருந்த. யாரோ முகம் தெரியாத ஆளு பசியோட வந்து நின்னா கூட உனக்குன்னு வச்சிருந்த சாப்பாட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற ஆளாச்சே நீ. நீயே அப்படி நடந்துக்கிட்ட. ஏன் சீதா, கோயில்ல அன்னதானம் சமைச்சு போடுறது தானே தொழிலா பண்ணிட்டு இருக்க. நீயா சீதா அப்படி பண்ண? இல்லங்க, நான் மா, அதான் சண்டை ஆகி போச்சுல, அப்புறம் என்ன அதுல சென்டிமெண்ட் வேணும்? நாங்க எதுக்கு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? ஏய் முட்டா பையல, முட்டா பையல. அவ வயித்துல இருக்கிறது யாரோட பிள்ளைங்கிறத விட ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு பசின்னு வந்து நிக்கும் போது அவளுக்கு சாப்பாடு போடுறதா மனிதாபிமானம் உள்ளவங்க பண்றது. அது இங்க யாருக்கும் இல்லங்கிறது நல்லா தெரியுது. நீ சாப்பிடுமா, சாப்பிடுமா. சாப்பிடுங்க. மா, நல்லா பாத்துக்க. இந்த விஷயத்துல உனக்கு எதிரா எது நடந்தாலும் அதுக்கு மொத்த காரணம் இவர் மட்டும்தான். அவன் கிடக்குறான், நீ சாப்பிடுமா.
மாமா ம் மாமா என்னடா நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச நல்லதுன்னு நடக்குதே. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச நல்லது நடக்கும்போது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச கெட்டதும் நடக்க போறதுக்கான அறிகுறி தான் இது. ம். திடீர்னு வர சந்தோஷத்தை டக்குன்னு ஏத்துக்க கூடாது. அதுக்கு பின்னால நுணுக்கமான சில விஷயங்களும் இருக்கும். ம், பாப்போம். பாப்போம். ம். என்னங்க ஆ? ஒரு நிமிஷம். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க. சரி உமா, நான் போயிட்டு வரேன். எங்க போறீங்க? டாக்டர் உனக்கு காலையிலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்க சொல்லியிருக்காருல்ல. நீங்க கொஞ்சம் இருங்க, நான் வரேன். ஜூஸா? நீயே போட்டியா? சொல்லியிருந்தா நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. குடிங்க. எனக்கு எதுக்கு உமா? நீ தான் குடிக்கணும். உனக்கு தான் தேவை. நான் காலையிலேயே குடிச்சிட்டேங்க. நீங்க குடிங்க. குடிங்க. ம், குடிங்க. குடுக்குறா குடுக்குறா. என்னப்பா இதெல்லாம்? கொடுங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. என்ன உமா அது? என்னோட செக்ல சைன் பண்ணிருக்கேன். இதுல இந்த பிரியா கொடுத்த 15 லட்சத்தை என் அக்கவுண்ட்ல வித்ட்ரா பண்ணி அவளுக்கு செட்டில் பண்ணிருங்க. 15 லட்சமா? 15 லட்சமா? இல்ல உமா, அது புடிங்க. அவகிட்ட கொடுங்க. சீதா, என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. அதான் ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லிடுங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க, அதையே கெடுக்கணும். விடு. எல்லாருமே ஒரு கட்டத்துல மாறத்தான் செய்வாங்க. மாற்றங்கிறது அதுவா வரணும் சீதா. ஒரு காரண காரியத்துக்காக வரக்கூடாது. அப்படி வந்தா அதுக்கு பேரு சுயநலம். வா பிரியா, வா வா. நீ கொஞ்சம் லேட்டு. உனக்கு முன்னாடியே உமா புகை போட்டுட்டா. கொண்டு வந்தது வேஸ்ட் பண்ணாத என்ன? போட்டு விடு, கொசுவாச்சும் போவும். பிரியா, அது உமா வச்சதுமா? ஓ, அக்கா தான் தீபாரதனை காமிச்சாங்களா? பிரியா,
இந்த என்ன இது? நீ கொடுத்த 15 லட்சம். ஓ, பணத்தை செட்டில் பண்ண போறியா? அப்போ நீ கொடுத்த குழந்தைக்கு எப்படி செட்டில் பண்ண போற? ஏய் அப்பா பொறுமையா இருங்கப்பா. இப்ப வேணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பாத்துக்கலாம், விடுங்க. நீங்க இதை விட்டாலும் நான் இதை விடுறதா இல்ல. பிரியா, என்னாச்சு மாமா? இந்த விஷயத்துல நீங்க இன்னும் எதுவுமே சொல்லலையே மாமா. இது நீ, ரவி, உமா 3 பேரும் சம்பந்தப்பட்டதுமா. இதுல நான் என்ன சொல்லணும்? உங்களோட கன்சர்னும் எனக்கு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. இல்லம்மா, நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என்னால உமாவோட வாழ்க்கை கெட்டு போயிருச்சுன்னு உங்களுக்கு தோணுதா? யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உனக்கெல்லாம் மானம், வெக்கம், சூடு, சொரணம் எதுவுமே கிடையாதா? இப்படி ஒருத்தி உன் புள்ள மேல பழி போட்டிருக்கா. 4 மாசம் புள்ளத்தாச்சியா இருக்கிற உன் மருமகளோட வாழ்க்கை நாசமா போச்சு. ஆனா நீ அவளை கூட்டிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? நீ இதுக்கு முன்னாடி ஏதோ இருக்கான்னு கேட்டியே, என்ன கேட்ட? சும்மா கேளு. வெக்கம், மானம், சூடு, சொரண இதெல்லாம் என்கிட்ட கேட்காத. இத நிக்கிறான் பாரு உன் மருமகன், அவங்கிட்ட போய் கேளு. யோ, என் மருமகனை பத்தி எனக்கு நல்லா தெரியுயா. நீ தான் உன் பிள்ளைய பத்தி ஒன்றும் தெரியாம இருக்க. இன்னைக்கெல்லாம் யாரும் யாரை பத்தியும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தனை பத்தி முழுசா தெரிஞ்சது யாருன்னா அது அவனா மட்டும்தான் இருக்க முடியும். அவன் வாயால சொல்றதை நம்பாம தானே டெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். இந்த பாரு, டெஸ்ட் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அப்பயும் நீ உன் பையன் பக்கம் நிக்காம அவ பக்கம் தானே நிக்கிற. இங்க பாரு, அவ உண்டாயிருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தனியா இருக்கிற பொண்ணுக்கு துணைக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். நான் சப்போர்ட் பண்றதுனாலயோ இல்ல பண்ணாம விடுறதுனாலயோ டெஸ்ட் ரிசல்ட் மாறிடுமா என்ன? உண்மை தெரிய வரும்போது பாத்துக்கலாம். என் மருமகன் யோகியன்னு ரிசல்ட் வரப்போகுது. அப்போ உன் மூஞ்சியை கொண்டு எங்க வச்சுக்க போற? யோகியன்னு ரிசல்ட் வந்தா சரி, அவன் யோகியன்ட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். அப்பா, எதுக்குப்பா இப்ப அவர்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நம்மள கஷ்டப்படுத்தி அழ வச்சு பார்க்கணும் தானே இவர் ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காரு. அட பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. அதே அளவுக்கு உன் புருஷனையும் நீ புரிஞ்சு வச்சிருக்கியான்னு பாரு. இங்க டிஎன்ஏ டெஸ்டுக்கு வந்த பிரியா யாரு? நான் தான். வாங்க. போமா. என்னங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு உங்களையும் கூட்டிட்டு வரதா போச்சு. உங்களை நல்லவன் நிரூபிக்க எனக்கு வேற வழி தெரியலங்க. இப்ப கூட இவன் வாய் திறந்து ஒப்பனை பேச மாட்டேங்கிறானே, கொல்லூடி மங்க. வா, இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாப்பிள உட்காருங்க மாப்பிள.
ரவிங்கிறது நான் தான். வாங்க. சரி நீ வாமா, நம்ம போலாம். யோ, அதுக்குள்ள எங்கேயா போற? இரு, நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது நாங்க இருந்தோம்ல, நாங்க எடுத்து முடிக்கிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும். டேய் லூசாடா நீ, லூசா நீ? ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும். அது வரைக்கும் இங்க வாசல்லே படுத்து கிடக்க சொல்றியா? முட்டா பையல, முட்டா பையல. ஆமா போலாம். ஏன் மாமா வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம நோண்டிட்டே இருக்கீங்க? ஹலோ சார், ராஜா சாருங்களா? ஆமா, நான் ராஜா தான் பேசுறேன். சார், உளுந்தூர்பேட்டை ஹைவேஸ்ல உள்ள ஹோட்டலுக்கு பரோட்டா மாஸ்டர் வேலைக்கு ஆள் வேணும், வரீங்களா? ஏய், என்னது? சார், நல்ல சம்பளம் தரேன் சார், வாங்க சார். சி, வெயிடா போடா. நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க? ஏய் சி, நான் எவ்வளவு பெரிய கம்பெனில எவ்வளவு பெரிய வேலையில இருந்தேன் தெரியுமா? அடிச்சு வாயெல்லாம் பேத்துற சொல்லிட்டேன். வெயிடா போடா. நல்ல அமௌண்ட் தரேன் சார். ஏய் சி, வெயிடா. என்னடா, யார் போன்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னங்க, என்னன்னு சொல்லுங்களேன், ஏன் கத்துனீங்க? வேலை தேடுறதுக்காக என்னோட ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா. உளுந்தூர்பேட்டையில இருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி, கொழுப்படுத்தவன் பரோட்டா மாஸ்டர் வேலை காலியா இருக்கு, இங்க வரியான்னு கேக்குறான். ஐயையோ, சூப்பர் வேலை மாப்ள, அருமையான வேலை மாப்ள. மாப்ள இங்க பாருங்க, பீஸ் ரேட் பேசிடுங்க, புரிஞ்சுதா? நேஷனல் ஹைவே வேற, எப்பவுமே பிஸியாவே இருந்துட்டே இருக்கும். ஆமா, நீங்களும் அங்கேயே சாப்பிடலாம், வீட்டுக்கும் பார்சல் கொண்டு வந்துடலாம் மாப்ள. எப்படி மாப்ள? ஹோட்டல்காரன் அடிக்கிறதுக்கு பதிலா உன்னை அடிச்சு கொண்டு வர சொல்லிட்டேன். ஏய், வாய மூடிட்டு இருக்க சொல்லி உங்க அம்மாவை. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அதுக்கில்லடி, சென்னையில வந்து பரோட்டாவுக்கு சால்னா நல்லாவே குடுக்கறது கிடையாது. ஆனா ஹைவேல சூப்பரா குடுப்பாங்க தெரியுமா? உனக்கு எங்க தெரியுது? சொல்லிக்கிட்டு இருக்க, நீ உன்னை கொல்றேன் பாரு. ஐயோ, விடுங்க. பாருங்க எப்படி பேசிட்டு இருக்குன்னு. வயசாயிடுச்சு மாப்ள. உங்க அம்மாட்ட சொல்லி வை, கொன்றுவ சொல்லிட்டேன். கவலைப்படாத ராஜா, இதுக்கு முன்னாடி நீ செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட நல்ல வேலையாவே உனக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். மா, கிடைக்குதோ இல்லையோமா, நீங்க எவ்வளவு ஆறுதலா 4 வார்த்தை நல்லதா சொல்றீங்க. இங்க பாருங்க, பரோட்டா கடை வேணுமா? பரோட்டா கடையா? பரோட்டா தின்றதுக்கு எப்படி அலையுதுன்னு பாருங்க, மூஞ்சியும் முகரையும். என்னங்க நீங்க? டேய் விடுறா. அப்பப்ப சம்பந்தி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்ப நான் என்ன? உமா, என்னாச்சு உமா? உமா, என்னாச்சு? என்னாச்சு? ரவி, என்னடா? என்னாச்சுடா? என்னாச்சு உமா? டேய், என்னடா ஆச்சு? எதுக்கு அழறா? நீ ஏதாவது சொன்னியா? என்னன்னு தெரியலம்மா, அழுதுகிட்டே இருக்கா. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. உமா, அழாதம்மா, என்ன ஆச்சு? என்னன்னே தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பயமா வேற இருக்கு, நெஞ்செல்லாம் அப்படியே படபடன்னு வேற அடிச்சுக்குது. நீ எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத. என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னும் 2 நாள்ல DNA ரிசல்ட் வந்துரும். அது வந்ததுக்கு அப்புறம் பொய் எது உண்மை எதுன்னு தெரிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் அவ கிளம்பி போயிட்டே இருக்க போறா. இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்லம்மா. என்னால நார்மலாவே இருக்க முடியல, எனக்கு அப்படியே பயமாவே இருக்கு. ஐயோ பாவம். நாளைக்கு நல்ல தங்க நோன்பு இருக்கு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க பண்றதா இந்த நோன்பு. நாளைக்கு நீயும் பண்ணு, மனசும் அமைதியாயிடும், நல்லதே நடக்கும். அது எப்படி பண்ணணும்? விடியறதுக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு எதுவும் சாப்பிடாம அம்மனுக்கு 108 பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நெய்யை ஊத்தி 11 மாவிளக்கு ஏத்தி வச்சுட்டு உச்சி பொழுது வரைக்கும் அந்த அம்மனையே நினைச்சுக்கிட்டு விரதம் இருக்கணும். அதுக்கப்புறமா படையில போட்டு விரதத்தை முடிச்சுக்கணும். இந்த வேண்டுதல், பரிகாரம்
இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த தெய்வத்தை நம்ம மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான். அதை செய்யும் போது நம்ம மனசுக்கு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். நான் பண்றேன். ரவி உனக்கு முதல் வாய் எடுத்து கொடுத்து சாப்பிடுறதோட விரதத்தை முடிச்சுக்கணும்.